சிம்மத்துக்கு குரு 12ல இருக்கிறார். அவர் என்ன பண்ணணும்? விரயத்தை கொடுக்கணும். அதை சுப விரயமாக மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணம் சார்ந்த முயற்சிகள்ல இறங்குங்க. இன்ஃப்ளூயன்ஸாவே குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த முயற்சிகளை சரிப்படுத்தி கொடுப்பார். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் இடையில சில நாட்கள், சில மாதங்கள் குரு உங்களுடைய ராசிக்கு உள்ள வருவார். அப்ப ஜென்ம குருவாக வரவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்குரிய 7ஆம் இடத்தையே 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்திலலாம் திருமணத்திற்கான முயற்சிகள் நிறையவே இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ்க்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்கு அதிகமா இருக்கு. பொதுவா சிம்மம் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும். அந்த தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஆட்டம் காண வைப்பார். நீங்க சூஸ் பண்ண பார்ட்னர் உங்களுக்கு சரியான பார்ட்னரா அமையாம ஒரு சூழல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலுக்குள்ளாக போயிருப்பாங்க. இப்ப குரு வருவாரு. நான் வந்துட்டேன் ராசா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, உங்களுக்கு தேவையான ஆட்கள் யாரு? உங்களுக்கு யார் லைஃப் பார்ட்னரா அமைஞ்சா உங்களுடைய வாழ்க்கை உண்மையாவே நல்லா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இது நாள் வரைக்கும் இல்லூஷனா இருக்கு. ஏன்னா கேதுவும் ஒரு பக்கம் தன்னுடைய இல்லூஷன் லெவல குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கும்ப வீட்ல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா, அவர் இல்லூஷன் இன்டு 2 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள கற்பனையிலேயே வாழ வச்சுட்டு இருக்கிறார். இந்த 2 இல்லூஷனும் குரு பார்வை கிடைக்குது. குரு அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை கொடுப்பார். எப்ப? கூங்குற இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மாயை, ராகு கொடுக்கக்கூடிய மாயை, கேது கொடுக்கக்கூடிய மாயையிலிருந்து உண்மையான உலகம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வைப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை துணை யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது.